ஹாய் வணக்கம், வெல்கம் டு மானதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கண்ணாடி பதம் வந்துருச்சு வெங்காயம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 5-6 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். அடுத்து நம்ம இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா சிம்மிலே வச்சு கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து கழுவி கட் பண்ணி வச்ச முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட உப்பும் நம்ம டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு ஆட் பண்ணேன், அந்த வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும், காய் வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம மசாலாவுக்கு தேவையான பொருளை நம்ம என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன மூடியாக ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம காய் வந்துருச்சான்னு பார்த்துட்டு வந்துடலாம். காயும் வந்துருச்சுங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ கழுவுனா மிக்ஸி ஜார் தண்ணியை நான் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. குழம்பும் நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இந்த ஸ்டேஜில். அடுத்து இந்த குழம்புக்கு மேலும் சுவை விட்டுறதுக்கு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் தாளிக்கையில் கூட தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிச்சிக்கலாம். நான் கடைசியாக 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நான் வாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வீடே நல்லா கமகமன்னு வாசமாக இருக்குதுங்க நம்மளோட பொரிச்ச முருங்கைக்காய் குழம்பு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் புளிக்குழம்பு இந்த மாதிரி நம்ம வைப்போம். நீங்கள் நான் சொன்ன இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா வீடே கமகமக்கும். நான் இந்த குழம்பு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே என் குழந்தைங்க இன்றைக்கி என்னம்மா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாசம் அவங்கள கிச்சன் வரைக்கும் இழுத்துட்டு வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம மானதீஸ் கிச்சன் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.